வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வழக்கம் போல் ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதலாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஏஐடபிள்யூவில் ஒரு குழப்படியான விஷயம் நடந்திருக்குது. ஆக்சுவலி ஏஐடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு குழப்படியான ஷோ தான். தொடர்ந்து வியூவர்ஷிப்பும் வரதில்லை, க்ரௌடும் வரதில்லை. ஏதோ நமக்கு அதர் பிஸ்னஸில் நிறைய வருமானம் இருக்குது, ஏஐடபிள்யூவை கொஞ்சம் பாட்டாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டோனி கான் வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? ஏஐடபிள்யூ ஷோ நடக்கும்போது ஒரு ஃபேன் என்ன நினச்சாருன்னு தெரில, திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஒரு ஓடி வந்து ரிங்குக்குள்ளே வந்து வரட்டாமே ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதாவது எனக்கு புரியல, இந்தியெல்லாம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்று பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி ரிங்குக்குள்ளே வந்து விளையாட்டு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விபரீதமான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஏடபிள்யூ நடந்திருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டோனி கான் வன்மையாக கணிச்சிருக்காரு. ரிங்கில் ரஸ்லர்ஸ் டபிள்யூபிள்யூ ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டோனி கான் சொல்லியிருக்காரு. பெரிய ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. இதுவே டபிள்யூபிள்யூ இருந்தால் என்ன பண்ணியிருப்பானுங்க தெரியுமா? போலீஸ் கேர்ஸுக்கு நொட்டியிருப்பானுங்க. ஏடபிள்யூனால தப்பிச்சது. அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பால் ஹேமன் கிட்ட சோலோ சிக்காவை பேசும்போது ஒன்று சொல்லியிருப்பார். பால் அவர் பேசுனதை கொஞ்சம் சொல்லட்டா? பால், இந்த மாதிரி நீ ஜே உசோவை பார்த்து ஏக்கமாக பேசுனியாமே, இந்த மாதிரிலாம் நான் நியூஸ் கேள்விப்பட்டேன், அதை விட்டு தெரியல. முக்கியமாக நீ நிறைய தப்பு பண்ணியிருக்கிற. டிராஃப்ட்டில் எப்பவுமே நம்ம நம்பர் 1 பிக்காக இருப்போம். நம்பர் 1 பிக்கில் யார் இருந்தா? பிரியங்கா பில்லர் இருந்தா. ஒரு உமன் ரெஸ்லர் இப்போ நம்பர் 1 பிக் வந்துட்டா, பிளட்லேயே நம்ம 4th பிக்குக்கு போயிட்டோம். இந்த மாதிரி மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து நீ தான் பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ரோமன் ரெயின்ஸ்கிட்ட பேசலை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ரோமன் ரெயின்ஸ்கிட்ட பேசினேன். ரோமன் ரெயின்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா என்கிட்ட? நான் வர வரைக்கும் பிளட்லேயே நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாம் இவ்வளோ நாள் என்ன நினச்சோம்? ரோமன் ரெயின்ஸ்க்கு எதிராக தான் சோலோ சிக்காவா இருக்கிறாருன்னு. பட் ஆனால் இப்போ சோலோ சிக்காவா என்ன சொல்லியிருக்காரு? ரோமன் ரெயின்ஸ் என்கிட்ட சொன்னார், ரோமனே நான் வர வரைக்கும் நீ பார்த்துக்க பிளட்ல என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்காருல்ல, நீ தான் ஃபியூச்சர் ட்ரைபல் சீஃப்னு. பட் ஆனால் இவர் போய் கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சோலோ சிக்காவா ரோமன் ரெயின்ஸ் இல்லாத டைமில் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறாரு. ட்ரைபல் சீஃப் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவருடைய கேரக்டரே டோட்டல் சேஞ்சாக இருக்குது. ஒருவேளை பால் ஹேமனை வழிக்கு கொண்டு வரணும், என் ரோமன் ரெயின்ஸிடம் பேசலாம் நமக்கு நல்லா தெரியுமே, அதனால் ரோமன் ரெயின்ஸ் நான் பேசிட்டேன், ரோமன் வர வரைக்கும் நான் தான் ட்ரைபல் சீஃப்னு ரோமனே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உதால் விட்டுருந்தாருன்னா, அதாங்க பொய் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு கூட சான்ஸ் இருக்குல்ல. மேபி ரோமன் ரெயின்ஸே சொன்னதாக கூட இருக்கலாம். இதுக்கெல்லாம் விடை நமக்கு கிடைக்கணும்னா அந்த மனுஷன் திருப்பி வரணும். ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக பால் ஹேமன்ஸ் பக்கம் போவாரா, சோலோ சிக்காவா போவாரா, இல்லாட்டா சோலோ சிக்காவா சொன்னது தான் உண்மை, ரோமன் ரெயின்ஸ் தான் சோலோ சிக்காவோடைய இப்போதைக்கு பதவியில் இருக்க சொன்னாரா அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் இல்லை. ரோமன் ரெயின்ஸ் வர்றதுக்கு இன்னும் 2 மாதங்களுக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் 1 மாதம் ஆச்சுப்பா. ஆனால் ஏதோ 1 வருஷம் ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல். ஒரு சாம்பியனாக இருந்து ஸ்மாக்டவுனுக்கு வராமல் இருந்தது கூட தெரில. பட் ஆனால் இப்போ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தெரில அது என்ன ஒரு சைடு எஃபெக்டா என்னன்னு தெரில. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூடபிள்யூஇ வந்து இப்போதைக்கு கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங் பேப்பரியில் கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. லோகன் பால் வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. இப்போது டபிள்யூடபிள்யூ வந்து ரெசல்மேனியாக்கு அப்புறமா ஒரு நல்ல ஸ்டோரியிலான கோடி ரோட்ஸுக்கு அமைக்க முடியலை. இப்போ திடீர்னு வந்து நைட் ஆஃப் சாம்பியனில், அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் பார்த்தீங்கன்னா நீ வந்து சாம்பியன்ஷிப்பாக மோதுற, இதில் டபுள் சாம்பியன் ஆகிற அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸ் வந்து இப்போ நான் கோடி ரோட்ஸ் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்பையும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பையும் வாங்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு நான் சொல்லலை. அதை மனுஷனுக்கு எல்லா தகுதியும் உண்டு. அவங்க ஒரு நல்ல ரெஸ்லர், ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு பெரிய ஃபேனாக இருப்பேன். பட் ஆனால் நம்ம இருக்கிற இடத்த வச்சு பார்க்கும்போது கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா தன்னை ப்ரூஃப் பண்ணலையே. கொஞ்ச நாள் ப்ரூஃப் பண்ணிவிட்டு ஸ்டோரியிலலாம் போயிட்டு சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லோகன் பாலோ அப்போ உள்ள யூஎஸ் சாம்பியன் யார்கிட்டையோ மோதி டபுள் சாம்பியன் ஆனால் ஓகே. பட் ஆனால் இப்போ ஆனது
எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போது இன்னும் 2 வாரத்தில் நடக்க போகுது. அதில் கோடி ரோட்ஸ் வந்து யூஎஸ் சாம்பியன் ஆக போகிறாரு. ஆல்ரெடி அன்டிஸ்பியூட்டட் WBC சாம்பியன்ஷிப்புக்கே ஸ்டோரி இல்லைப்பா, இதில் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. பட் ஆனால் எனக்கு கிடச்சிருக்கிற நியூஸ் படி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து சம்மர்ஸ்லாமில் வந்து டைட்டில் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கிறாங்க. இப்போ கோடி ரோட்ஸ் கிட்ட 2 சாம்பியன்ஷிப் போச்சுன்னா 2 விஷயம் இருக்குது. கோடி ரோட்ஸ் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடுவார், டபுள் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தையும் டபுள் பில்லு வென்றுவார். இதுக்கப்புறம் வெள்ளத்துக்கு என்னது இருக்குது, எல்லாம் வென்றுவார்ல. கொஞ்சம் WBCக்கு வந்து ஒரு சில நாட்களே எல்லாமே வெற்றி பெற்றுட்டார் அப்படிங்கிற பேரு கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து அப்போ சம்மர்ஸ்லாமில் வந்து 2 மேட்ச் விளையாடுற மாதிரி இருக்குமா. 2 மேட்ச் விளையாடுறாருன்னா ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு டைட்டில் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு யூஎஸ் சாம்பியன்ஷிப் போகும்போது டைட்டில் பார்த்தீங்கன்னா 18 போயிட்டார் வைங்களேன். அடுத்த அன்டிஸ்பியூட்டட் WBC சாம்பியன்ஷிப்பாக மோதும்போது அதில் தோற்று போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் இது எல்லாமே ரூமர் செய்தி தான். நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு செத் ரோலன்ஸ் அப்படி தான் இப்போ மோதுறாரு. பட் ஆனால் செத் ரோலன்ஸ் யூஎஸ் டைட்டில் தான் தோத்தார். WBC அன்டிஸ்பியூட்டட் WBC ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை அந்த டைமில் தக்க வச்சுக்கிட்டாரு. இப்போது நடக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சம்மர்ஸ்லாமில் ஒரு டபுள் சாம்பியன் இருந்திருந்தால் டபுள் மேட்ச் விளையாடுற ஒரு விஷயம் கிடைக்கும். ஆல்ரெடி ரசல்மேனியாலே இந்த மனுஷன் டபுள் மேட்ச் விளையாடிட்டான். இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமும் 2 மேட்சா. சரி, WBC ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறமா யூஎஃப்சியோடைய பிரசிடெண்ட்டான டானா ஒயிட்டு எப்பா யூஎஃப்சியை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இது WBC ஃபேன்ஸுக்கான முக்கியமான செய்தி. ஏன்னா எல்லாருமே பாதிரியாக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, மெயின் இவெண்ட் நியூஸ் வேண்டான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன தெரியுமா விஷயம், நம்ம யூஎஃப்சி பிரசிடெண்ட்டான டானா ஒயிட் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு WBC ரெக்வஸ்ட்டாக. WBC வந்து சாட்டர்டே வந்து பேப்படி நடத்துகிறீங்க, பட் நாங்கள் வந்து சாட்டர்டே வந்து சேம் யூஎஃப்சியோடைய பேப்பரே நடத்துகிறோம். ஸோ இது கொஞ்சம் நம்ம ஒரே இதாக பார்ட்னர்ஷிப்பாக இருந்துக்கிட்டு இது நடத்துகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து பழையபடி முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி WBC பார்த்தீங்கன்னா சண்டே தான் எல்லா பேப்பரையும் நடத்துவாங்க. நமக்கு ஞாபகம் இருக்கும்ல, சண்டே தான் எல்லா பேப்பரையுமே நடத்துவாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் சாட்டர்டே நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அங்கே சாட்டர்டேனா நமக்கு சண்டே ஒளிபரப்பாகும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா அங்கே சண்டேனா நம்ம மண்டே தான் பார்க்க முடியும். சண்டே பார்க்க முடியாது, மண்டே தான் அந்த பேப்பரையே பார்க்க முடியும். அதே மாதிரி மண்டேயே நீங்கள் ஷோ நடத்துங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது முடியாட்டா ஃப்ரைடே நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் WBC பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஏன்னா ஃப்ரைடே ஸ்மாக்டவுன் நடக்கும். சண்டே வந்து ஏன் அவங்க நடத்தலைன்னா சண்டே வந்து எல்லாருமே இப்போது சாட்டர்டே நைட்டு பார்த்துட்டான்னு வைங்களேன். ஏன்னா எப்போவுமே ஷோ நைட்டு தான் நடத்துவாங்க. அது காரணம் கேட்டிங்கன்னா எல்லாருமே காலைல வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டு வந்து பார்ப்பாங்க. காலையில் என்ன பார்க்க மாட்டாங்கல்ல, அதனால் அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதனால் WBC பார்த்தீங்கன்னா சண்டே ஃப்ரீ டைமில் அவங்க வந்து நைட்டு வந்து ரெஸ்லிங் பார்த்துட்டு போகுது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் சாட்டர்டே நைட்டே நடத்துகிறாங்க. ஸோ இதை WBC வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க ரிப்ளை வச்சு நம்ம சொல்லலாம். ஏன்னா யூஎஃப்சியும் WBC பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறதுனால டானா ஒயிட்டோடைய ரிப்ளைக்கு Triple H வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுத்தாகணும். என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வீடியோ பார்த்த எல்லா நண்பிகளுக்கும் நன்றி. ஏப்பா நம்பிகளுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ப்பா. நம்ம வீடியோ பார்க்குறதுல 7% ஃபீமேல் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்பிகளுக்கும் நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பிகள்.